ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மேச ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் வைகாசி மாதம் 2ஆம் தேதி ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் வைகாசி மாதம் 19ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை சனி பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளிப்படுவதற்கான ஒரு சூழல் அமைந்து கொண்டே இருக்கும். ஆகவே செய்யக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்வதே மிகவும் சிறப்பு. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. உறவினருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. இம்மாதம் 17ஆம் தேதி வரை புத்திரஸ்தானத்திலே சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். காட்டு ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இம்மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அவர்களால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியில் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். களத்திர ஸ்தானத்திலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால்
கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்கள்லாம் கூட்டுத் தொழிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகிறது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களெல்லாம் தொழிலிலே கூடுதலான முயற்சிக்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி இம்மாதம் களத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.